உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு ஏன் ஈசனே இந்த வழியை காட்டின? என்னை காப்பாத்த உன் ஒருத்தரால தான் முடியும். என்னை நம்பி இருக்கிற ராணியையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையையும் நான் காப்பாத்தணும். அவங்களுக்கு என்ன விட்டா யாரு துணையா இருப்பா? நான் அழுது புலம்புறது உன் காதுல விழலையா ஈசனே? என்னோட ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. என்னோட ஆத்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நடந்துட்டு இருக்கிற இந்த பெரும் ஆபத்துல இருந்து என்ன நீதான் காப்பாத்தணும். ஈசா, ஜெகதீசா, பரமேசா, என் ஆத்மாவை காப்பாத்து, என் ஆத்மாவை காப்பாத்து. என்னை சரணடைந்தவர்களை காப்பாற்றவே நான் இருக்கிறேன். முக்காலமும் உணர்ந்தவன் நான். ஆனாலும் விதிகளை உருவாக்கிய நானே எப்படி அதை தடுத்து நிறுத்த முடியும்? அந்த லாமியா துஷ்ட வேதங்களின்படி தாமிச மந்திரத்தையும் அசிபத்திர மந்திரத்தையும் பயன்படுத்தி பூத உடலையும் ஆன்மாவையும் பிரித்திருக்கின்றாள். அவள் தன் உடலை வருத்தி கொண்டு கடும் தவம் செய்து இந்த மந்திரத்தை முப்பெரும் தேவியிடம் இருந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் அதை லாமியா பெற்றதால் இது நடக்க வேண்டும் என்பது விதி. என்னோட ஆத்மா அழிஞ்சிரும். இந்த நரக வேதனையிலேயே நான் போயிடவா? என்னோட கடமைகளை முடிக்காம நான் காத்தோட காத்தா கலந்துருவேனா? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிற பஞ்சபூதங்களின் சக்தியையும் பற்றுதல், படைத்தல், பதித்தல், பழுத்தல், பழுக்கள், 5 கண்மேந்திரியங்களின் சக்தியையும் மெய், வாய், கண், மூக்கு, செவி என 5 ஞானேந்திரியங்களின் சக்தியையும் மொத்தமாக பயன்படுத்தும் போது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எனும் 4 சித்தத்தின் மூலம் பிரகிருதி மகாசக்தி உருவாகும். அந்த மகாசக்தியின் மூலம் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உன் ஆன்மாவின் அழிவை இப்போதே மாற்றி அமைக்கிறேன். அனைத்தும் விதிபடி நடந்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்த அனைத்தும் நடந்து முடியும். அதற்கு உறுதுணையாக என் ஆசி உனக்கு எப்போதும் இருக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.